சூப்பரா இருக்கு. டிஃபன் ரெடி, சாப்பிடலாம். கெனிச்சி சீக்கிரமா கீழ இறங்கி வா. நான் போய் கூட்டிட்டு வரேன். நானும் போறேன். ஏன் காதுல கத்துற? எந்திரிக்க மாட்டானே. அவன் காதுல பாரு கட்ட வச்சுட்டான். இரு, இப்ப எப்படி கத்துறோம் பாரு. எந்திரி கணிச்சி. இவ்வளவு நேரமாயி எந்திரிக்காம இருக்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னோட தொப்பி, என்னோட பேக். கெனிச்சி சொல்றது கேளு, இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போ. அவன் இன்னும் பாதி தூக்கத்துல தான் இருக்கான் போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். டிங் டிங், அத நான் கொடுத்துடுறேன்மா. டிங் டிங், பார்த்து ஜாக்கிரதையா போ ஹட்டோரி. கெனிச்சி சீக்கிரமா இந்த ஜூஸ் குடி. அம்மா கொடுத்தாங்க, சீக்கிரம் குடி கெனிச்சி. எனக்கு டைம் இல்ல ஹட்டோரி. வெறும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்ல. ஓகே ஹட்டோரி, நான் போயிட்டு வரேன். பாய். இன்னைக்கு அநேகமா செம்ம திட்டு விழ போகுதுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு. சார், இது என்னவா வீடுன்னு நினைச்சியா? நினைச்ச நேரத்துல எந்திரிச்சு நினைச்ச நேரத்துல சாப்பிடறதுக்கு இது ஸ்கூலு. இனிமே நேரத்துக்கு வரதா இருந்தா வா, இல்லன்னா வராத. மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு சாரு மனசாட்சி இல்லாம எல்லாருக்கும் முன்னாடி உன்னை திட்டாருல கெனிச்சி. பாவம். இன்னைக்கு சார் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோவம் வராதா என்ன? ஐடியா, நான் நாளைக்கு நல்லா படிச்சிட்டு வந்து சார் அசத்த போறேன். ஆனா அதனால என்ன ஆகும் கெனிச்சி? சார் ரொம்ப சந்தோஷமாயிடுவார் யூமிகோ. அட, அவரு சந்தோஷப்படுறாரோ கோவப்படுறாரோ என்னன்னு நாளைக்கு பாக்கலாம். சந்தோஷப்படுவாராம். கெனிச்சி பண்ண வேலைக்கு சார் என்னைக்குதான் கோவப்படாம இருந்திருக்காரு. ஒருவேளை நீ எந்திரிக்கலன்னா? எங்க பாரு, நான் நல்லா தூங்கிட்டேன்னா இதை அடிச்சு என்ன எழுப்பு என்ன? என்ன இது? ஏன் இங்க ஒரே சத்தம் போடுறீங்க? நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்படி எல்லாம் உன்னை எழுப்ப முடியாது கெனிச்சி. இப்படி பண்ணா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த போயம எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு புரியல. என்ன பண்ணலாம்? இது என்னது? அப்படியே மேல திரும்பி ஒரு வாட்டி பாரு. இதுல தண்ணி இருக்கா? ஆமா, அதுல தண்ணி இருக்கு. உனக்கு தூக்கம் வந்து நீ தலை குனிஞ்சினா உடனே தண்ணி உன் மேல கொட்டிடும். எப்படி ஐடியா? நல்ல வேலைதான் பண்ணிருக்கா ஹட்டோரி. நீ கவலைப்படாத. தண்ணிய மட்டும் இல்ல, என்னோட வீரவாள் பாறைய கூட பீஸ் பீஸ் ஆக்கிடும். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி. இந்த கெனிச்சி ஏன் இந்த மாதிரி பண்றா? தண்ட சாரண்ட அப்பா சொன்னா டேக் இட் ஈஸி ஊர்வசி. அந்த பாட்டை முதல்ல நிறுத்துங்க. சாரி. எனக்கு இப்பவே கண்ணு கட்டுது. ஹட்டோரி, மூழ்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. வா, கொஞ்ச நேரம் விளையாடலாம். இத பாரு, எப்படி என்னோட ஐடியா? சின்சோ ஜாக்கிரதை, உனக்கு அதுல அதிகமா பிராக்டிஸ் இல்ல. பத்ரம், ஜாக்கிரதை இல்லன்னா அடி போட்டுடும். எதிராளி எப்படி விளையாடுறான்னு பார்த்துதான் நீ விளையாடணும். என்ன இது? கெனிச்சி எழுந்து, நீ படிக்கணும். உன்னை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும். டிங் 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 டிங். என்ன வேலை பண்ண நீ? இத பாரு, இதான் என்னோட டர்ன். இப்ப நான் எப்படி விளையாடுறேன்னு பாரு கண்ணா. இந்த ஹட்டோரிய எப்படியாவது கழட்டி விட்டு ஆகணுமே. ஐடியா. திடீர்னு எங்க போற கெனிச்சி? திடீர்னு எனக்கு படிப்புல ஆர்வம் பொங்குது ஹட்டோரி, அதனால படிச்சுட்டு வர. இவனுக்கு என்ன தெரிய போகுது? கெனிச்சி, டிங் டிங். கெனிச்சி, என்னடா இவன் தூங்கிட்டான்? என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயும் பசங்க இப்படி தூங்கிட்டு இருக்காங்களே? கெனிச்சி, ஹட்டோரி, எல்லாரும் எழுந்திருங்க. விடிஞ்சிடுச்சே. கெனிச்சி எழுந்திரு, நீ ஸ்கூலுக்கு போகணும். கெனிச்சி, நான் சொல்றது கேளு, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். எந்திரி, வா. டிங் 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 டிங். ஷார்ட்கட்ல போயிடலாம். சீக்கிரமா வா. இரு, டிஃபன் முடிச்சுக்கிறேன். டிங் 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 டிங்.
இப்படி வழியில உட்காந்தினா சார் கிட்ட இருந்து செம்ம திட்டு கிடைக்கும். எந்திரி கெனிச்சி, எந்திரி, வா, நட நட நட. டிங் 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 டிங். தேங்க் யூ ஹட்டோரி. டிங் டிங். டைமுக்கு வந்தாச்சு. கெனிச்சி நீயா? இன்னைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் சார். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் பாப்போமா? எங்க இருந்து வருது சத்தம்? தூங்க விடுப்பா. கெனிச்சி, இது கிளாஸ் ரூம்ங்கறத மறந்துடாத. நான் மட்டும் இல்லைன்னு சொன்னேன். ஏய் கெனிச்சி, நீ கிளாஸ் ரூமுக்கு தூங்கத்தான் வரியா? எனக்கு தூக்கமா அப்படின்னா? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு. சாரி சார், திட்டாதீங்க ப்ளீஸ். கிழிஞ்சது. கெனிச்சி மாதிரி ஒரு பையனை திருத்துறது இந்த ஜென்மத்துல நடக்காத விஷயம். டிங் 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 டிங். Fight between mom and dad. Ding ding. எங்க இருக்க? கொஞ்சம் ஆஸ்ட்ரா எடுத்துட்டு வாயே. நான் உங்ககிட்ட அலமாரியில இருக்க எடுத்துக்கோங்க. சரி பரவாயில்ல, இங்க எங்கேயாவது போடுவோம். இந்த வீட்ல இன்னைக்கு எல்லாம் வேலை பார்த்தாலும் முடியாது. பட என்ன வேலைங்க இது? இங்க பாரு, எதுக்கா டிவி ஆஃப் பண்ண? ஏன்னா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல. இதை எதுக்காக இதுல போட்டு வச்சிருக்கீங்க? இங்க பாரு, முதல்ல அந்த டிவி ஆன் பண்ணு. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அப்புறம் போடுறேன். இவகிட்ட தொல்லையா போச்சு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆஸ்ட்ரேவை கொண்டு வந்து நீ இங்க வச்சிருந்தீனா நான் ஏன் எடுத்துட்டு போய் அதுல தட்ட போறேன்? நான் தான் அலமாரியில இருக்குன்னு சொல்லல, அது கூட எடுத்துக்க முடியாதா? ஆஸ்ட்ரேவை கொண்டு போய் ஏன் அலமாரியில வைக்கிற? அத கொண்டு வந்து நீ டேபிள் மேல எல்லாம் வச்சிருக்கணும். ஏன் அதை செய்யல? பொழுது விடிஞ்சு பொழுது போனா 1000 வேலை பாக்குறேன்னா இந்த சின்ன வேலையை கூட உங்களால பாத்துக்க முடியாதா? வர வர நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, சொல்லிட்டேன். அம்மா அப்பா சண்டை போடுறத நிறுத்துங்க. சரி, நான் வெளியில கிளம்புறேன். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நடு ரோட்ல இருக்கலாம். என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல கெரிச்சி, நீ போய் உன்னோட ஹோம்வொர்க்க பண்ணு. நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படின்னா போய் படுத்து தூங்கு. நல்லா யோசி ஹட்டோரி. உன்னோட நிஞ்சா டெக்னிக்கை இதுல யூஸ் பண்ண முடியாதா? ஆனா கெனிச்சி, இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையாச்சே. முக்கியமா எனக்கு பசிக்குது. ஏதாவது புராண புத்தகத்தை எடுத்து பார்க்கணும். சீக்கிரம் ஏதாவது செய்ய ஹட்டோரி. கெனிச்சி சீக்கிரமா சாப்பிடு, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கெனிச்சி, பொறுமையா சாப்பிடு, அப்பதான் அது உடல்ல ஓட்டும், புரியுதா? பொறுமையா சாப்பிட்டா ஸ்கூலுக்கு லேட்டா போக வேண்டியதுதான். சில பேர் புலம்புவாங்க, அதெல்லாம் கண்டுக்காத. நான் புலம்புறேனா? இப்ப நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். டிங் 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 டிங். இப்ப என் மேஜிக்க பாருங்கப்பா. என்ன பார்த்தா உங்களுக்கு கேவலமா இருக்கா? எப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க, எனக்கு கோவம் வருது. இல்ல 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 இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. போதும் போதும் அட்டோரி, போதும், நிறுத்து. இல்ல 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 இல்ல, என்னால முடியல அட்டோரி, நிறுத்து. இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான். பரவாயில்ல பரவாயில்ல, தப்பு நான் தான் பண்ண, என்ன மன்னிச்சிடு. இல்லவே இல்லங்க, தப்பு நான் தான் பண்ணேன். நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இல்லமா இல்ல, தப்ப நான் தான் பண்ண. அட என்னங்க நீங்க, தப்பு நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இல்லமா இல்ல, அதான் நான் சொல்றேன்ல, தப்ப நான் தான் பண்ண. இல்லங்க, நான் தான் தப்பு பண்ணேன். நீங்க எதுக்காக மன்னிப்பு இப்ப கேட்கணும்? நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? நான் எதுக்காக நீங்க சொல்றத கேட்கணும்? நான் சொல்றத கேட்டா உன் தலை வெடிச்சிருமே. நான் சொல்றத கேக்குற மாதிரியே பேசுறீங்க. சாப்பாடு நல்லா இருந்தது, நான் கிளம்புறேன்.
எப்படி இருந்துச்சு நான் ஒண்ணு கேட்கல. இது என்ன ஹட்டோரி? ரொம்ப கஷ்டம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா அப்பா இன்னும் வரவே இல்லையே. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏதாவது பண்ண ஹட்டோரி. அவங்க 2 பேரும் எப்படி சமாதானப்படுத்துறது? அப்பா அம்மாக்கு ஏதாவது gift கொடுத்தா? ரொம்ப நல்ல ஐடியா ஷின்சு. இத சொல்றதுக்கு தான் நீ கூட வந்தியா சிச்சுமாரு? நீ சொன்ன ஐடியாவே நல்லா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு gift கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அப்பனா நீ கவலை விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கெனிச்சி. இப்ப அப்பாவோட நிழலா மாற போறேன். சூடான தின்பண்டங்கள் அடா என்னாச்சு என் காலு? போனா கிடைக்காது. கெனிச்சி எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றேன். ஓ நீங்களா? வாங்க. இந்தா. என்ன இது? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? ஒண்ணு வேலைக்கு ஆகல. இங்க பாரு ஹட்டோரி, நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? என்ன ஆச்சு? நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க சண்டை போடுறதுலயே குறியா இருக்காங்கப்பா. எப்படியாவது போட்டு விடு. ஆமா, நம்ம பரிசு கொடுக்கற ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகலல. வேற ஏதாவது யோசிக்கணும். அண்ணா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம என்னென்னவோ பேசிட்டேன் உங்களை. பரவாயில்ல விடுமா. இருந்தாலும் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது இல்ல? இல்லங்க, நீங்க கேட்டதும் அந்த ஆஸ்ட்ரேவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கணும். திருப்பி எதுக்கு அந்த ஆஸ்ட்ரே பத்தியே பேசணும்? வேற எதையாவது பேசலாம் இல்ல? ஆமா, நீங்க சொல்றது